வணக்கத்திற்குரிய விமுர்த்தானந்தா சுவாமிஜி அவர்கள் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர். இந்த நிகழ்வுக்கு சரியான ஒரு நபராக இங்கே வந்து ஆசியுரை வழங்குவதற்கு வந்திருக்கிறார். அவர் எழுதிய பல புத்தகங்கள், அவரும் ஒரு எழுத்தாளர். துறவியர்கள் எழுத்தாளர்களாக மிளர்வது என்பது கொஞ்சம் அரிதான காட்சி. அம்மாவின் அன்பு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஒரு அம்மா, அந்த அம்மாவினுடைய லட்சியம் என்பது தாய்மை, பெண்ணினுடைய லட்சியம் என்பது தாய்மை. அந்த தாய்மை எப்படியெல்லாம் மனிதர்களை உருவாக்குகிறது என்று அன்னை சாரதா தேவியாரையும் நிவேதிதா தேவி அவர்களையும் பிற தாய்மார்களை ஜீஜாபாய் உட்பட இந்த தேசத்திற்கு எத்தனை உயரியவர்களை கொடுத்திருக்கிறது என்ற தலைப்பில் அந்த புத்தகமானது விரிகிறது. அப்பேற்பட்ட அந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளரும் ராமகிருஷ்ண மடம் தஞ்சாவூருடைய தலைவருமாக இருக்கக்கூடிய சுவாமிஜி அவர்களை ஆசியுரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிதே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. மேடையில் வீட்டிற்கும் இந்திய துணை ஜனாதிபதி அவர்களே, தமிழக ஆளுநர் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்களே, இங்கு ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் வீற்றிருக்கக்கூடிய ராமகோபாலன்ஜி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ராமகோபாலன்ஜி அவர் எல்லாத்தையும் இணைத்தவர். ராமரையும் கிருஷ்ணரையுமே இணைத்தவர் தான் ராமகோபாலன். அங்கிருந்தே அவருக்கு ஆரம்பமாகுது. அப்போ எல்லாமே இணைத்தவர் தான். அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நான் இப்படி தான் பார்க்குறேன் அவருடைய வாழ்க்கையை. எப்படின்னா, அந்த முழு புத்தகத்தை படிக்க முடியல, ஆனால் அவர் கூட கொஞ்ச நாள் பழகியிருக்கிற அந்த ஒரு புண்ணியம், அந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயந்தான் அது, நல்ல வலிமையும் நேர்மையும் நம்பிக்கையும் உடைய 100 இளைஞர்களை எனக்கு தாருங்கள், நான் உலகத்தையே மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ராமகோபாலன்ஜி இது எப்படி வாங்கினார்னா, மற்றவர்கள் அதை காதால் கேட்டாங்க, சில பேர் அதை கோட் பண்ணாங்க, சில பேர் அதை எழுதினாங்க. ஆனால் ராமகோபாலன்ஜி இந்த ஒரு ஆசீர்வாதத்தை, சுவாமி விவேகானந்தருடைய இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை அப்படியே தனது ஆழ்மனதில் ஏற்றுக்கொண்டார். அடுத்து அவர் என்ன செய்கிறார், அந்த 100 இளைஞர்கள் எனக்கு தாருங்கள், நான் தேடுவதெல்லாம் அவர்களைத்தான் அப்படின்னு சுவாமிஜி சொல்லிட்டு போனார். இவர் என்ன பண்ணுறார், அந்த 100 இளைஞர்கள் ஒருவராக முதலில் தன்னை இவர் மேம்படுத்தி கொண்டார். நம்பர் 1. ரெண்டாவது, அதன் பிறகு என்ன செஞ்சார், அதான் ஆச்சரியம். நான் ஆயிட்டோமே அப்படின்னு இல்லை. அடுத்தது விவேகானந்தர் சொல்வார், ஆகுக ஆக்குக, பி அண்ட் மேக் அப்படின்னு சொல்கிறார். அந்த வகையில் 100 பேரில் ஒருத்தராக மாறிட்டார். ரெண்டாவது, இவர் செய்தது எல்லாமே, வாழ்க்கையில் இவர் செஞ்சது எல்லாமே பாக்கி 99 பேரை தேடிக்கொண்டே இருந்தார். அதுதான் அவருடைய வாழ்க்கை. எப்படிப்பட்டவர் தேடினார், திறன்களை தேடினார், திறமைகளை தேடினார், தேசபக்தனை தேடினார். அப்படியே தேடி தேடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேரை தேடி கண்டுபிடித்து கொடுத்தார். இதுதான் நம்முடைய இந்த பி அண்ட் மேக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறேன். ரெண்டாவது, சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், அந்த 100 பேரில் ஒருத்தராக சொன்னேன் இல்லையா, அதே வகையில் விவேகானந்தருடைய சிந்தனைகளின் அடிப்படையில் இவர் எப்படி தனது வாழ்க்கையை செதுக்கி கொண்டார். சிற்பங்கள் அப்படின்னு பக்தஞ்சியை சொன்னார் இல்லையா, ஒரு சிற்பம் அன்று, இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே, இங்கே வந்திருப்பவர்கள், மேடையில் இருப்பவர்கள் எல்லாமே ஒவ்வொரு சிற்பங்கள். சிலது முடிவடைந்திருக்கின்றன, சிலது செதுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது, சுவாமி விவேகானந்தர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பிரம்ம தேஜஸ் சாத்திரிய வீரியம் அப்படிம்பார். அதாவது அகத்தில் ஆன்மீக பேரொளி, புறத்தில் போராடும் போராளி, இது ரெண்டுமே வேணும் அப்படிங்கிறார். வீரமும் வேண்டும், தெய்வீகமும் வேண்டும். இருந்ததா? இருந்தது. கண்கூட பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. அதில் என்னென்னா, அவருக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டதல்லவா,
மதுரை ரயில் நிலையத்தில் 1984 நினைக்கிறேன். அந்த இடத்துல அடிபட்டு இருக்கார், கூட யாருமே இல்லை. யாருமே இல்லாத சமயத்தில் அடிபட்டு இருந்த போது கூட அவர் அடிபட்டவுடனே என்ன செய்வோம்? ஐயோ தான் வரும். யமதர்மராஜாவோட மனைவி பேர் ஐயோ. அப்படி இருக்கும்போது ஐயோ வரவே இல்லை. அவர் அகத்திலிருந்து அந்த இரத்தம் சிந்தும் அந்த நேரத்தில் கூட அவர் அகத்திலிருந்து வந்தது காயத்ரி ஜபம். ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி பிரம்ம தேஜஸ் சாத்திரிய வீரியம் அப்படிங்கிறார். இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பலரும் சொல்லுவாங்க, எப்படின்னா ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு எழுந்து சகஸ்ர காயத்ரி ஜபம் செய்வாராம். 1000 முறை காயத்ரி ஜபம் செய்வார். அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். பிரம்ம தேஜஸ் அப்படின்னா பரம்பொருளின் அந்த ஒளிரும் விஷயம் அவர்கிட்ட அவ்வளோ இருந்ததை நம்ம பார்க்குறோம். அது 2வது விஷயமா இருக்குது. சுவாமிஜி சொன்னபடி பிரம்ம தேஜஸ் சாத்திரிய வீரியம் 2வது. அவருக்கு பிடிச்ச ஒரு கொட்டேஷன் சுவாமி விவேகானந்தர்கிட்ட எடுக்கிறார். அவர் என்னென்னா, ஜப்பான் சிறுமிகள் எல்லாமே பொம்மைகளை உடைக்கவே மாட்டாங்களாம். ஒரு பொம்மையை அவர்களிடம் கொடுத்து விட்டால் அதை அப்படியே பாதுகாப்பார்களாம். ஏனென்றால் ஜப்பானிய நம்பிக்கை என்னவென்றால், ஒரு பொம்மையை அதை ரொம்ப நேசித்தோம் என்றால், அது பேசாது ஆரம்பத்தில், ரொம்ப நேசித்தோம் என்றால் அதை உளப்பூர்வமாக மதித்து அதன் மீது பிரேமையை செலுத்தினோம் என்றால் அந்த பொம்மைக்கு ஒரு கட்டத்தில் உயிர் வந்துவிடும். விவேகானந்த சுவாமி சொல்கிறார், இந்திய சமூகம் ஹிந்து சமுதாயம் இன்னைக்கு இப்படித்தான் இருக்குது. பொம்மைகளாக யாரோ ஆட்டி வைக்கிறார்கள், ஆடுகின்றார்கள். அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் பொம்மை தான்ப்பா அப்படின்னு விட்டுவிடக்கூடாது. விவேகானந்த சுவாமி இது சொல்லிட்டு சொல்கிறார். இந்த ஒரு விஷயத்தை கோபால்ஜி எடுத்துக்கிறார். எடுத்துட்டு எந்தெந்த வகையில் இந்தியாவை, இந்து சமூகத்தை இப்படி நேசிக்கணுமோ, சனாதன தர்மத்தை நேசிக்கணுமோ அப்படியெல்லாம் நேசித்தார். சொன்னார் இல்லையா, கவிஞர், எழுத்தாளர், அம்மா, அப்பா, தந்தை எல்லாமே இருந்தார். அப்படின்னா எந்தெந்த வகையில் இந்து சமுதாயத்தையும் நம்முடைய பாரத கலாச்சாரத்தை நேசிக்க முடியுமோ, நேசிப்பது எப்படி என்பதை கற்பித்து கொடுத்தவர் கோபால்ஜிங்கிறத நாம் பார்க்குறோம். இது 3வது விஷயம். 4வது, அவருக்கு அகண்ட பாரதம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நம்மிடமிருந்து அந்த பிரிக்கப்பட்ட போன சிந்து, அந்த சிந்து பகுதி, அது எப்படியாவது மீட்கணும். அவர் யாரோ நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க ஒருத்தங்க, அது இழந்து போன பகுதி இல்லையாமா, தற்காலிகமாக நம்மிடம் இருந்து போன ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக அவர்கிட்ட யாராவது வருவாங்க, ஒரு பெண் குழந்தையை கூப்பிட்டு பேர் வைங்க அப்படின்னா ஏதோ வேறு எந்த பேரும் வைக்க மாட்டாராம், ஒரே ஒரு பேர் தான் வைப்பாங்களாம், சிந்து. எப்படின்னா நாட்டில் உள்ள மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, அது வீட்டிலும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிந்து என்ற பெயரை வைப்பாகிறான். ஒரு பையன் பிறந்தா பாகிஸ்தான் வைக்க சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரியல எனக்கு. அப்போ என்னன்னா, எப்படியும் நாட்டின் பிரச்சனை உன் வீட்டிலும் தெரிய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 4வது. 5வது பார்த்தோம் அப்படின்னா, அவர் கட்ட பிரம்மச்சாரி. ஆனால் எத்தனையோ உள்ளங்களில் நல்ல விதமான இல்லறத்தை போதித்தவர். சமீபத்தில் ஒருத்தனை பார்த்தேன். அவரிடம் கேட்டப்போ அவர் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்ன உடனேயே, நல்லா செஞ்சுக்கப்பா, 4 குழந்தைய பெற்றுக்க அப்படின்னாராம். 4 அப்படின்னாராம். இப்போ சொன்னாராம், ஃபஸ்ட்டு குழந்தை தேசத்துக்கு, 2வது சங்கத்துக்கு, 3வது சேவா பாரதிக்கு, 4வது உன் குடும்பத்துக்கு. அப்படின்னா பாருங்க, அந்த விஸ்தாரம் எப்படி இருக்குது பாருங்க. அது நம்ம பார்க்குறோம். 5வது பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது. அவர் ஒரு சின்ன ஒரு புக்லெட் போட்டிருக்காங்க அவரை பற்றி, என்னை செதுக்கியவர்கள் அப்படின்னு. அதில் அவர் 8 பேரை சொல்கிறார். எப்படியெல்லாம், அதாவது தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ரமணர், அப்புறம் ராமகிருஷ்ணர், அவருங்க பற்றியெல்லாம் சொல்லாமல் அவர் கண்டு அனுபவித்த, நேருக்கு நேர் பார்த்து பேசிய, பரிச்சயமான அந்த ஆன்மீக புருஷர்களை பற்றி சொல்கிறார். அதில் தவத்திரு சுவாமி மதுரானந்தர் வர்றார், அப்புறம் சித்பவானந்த சுவாமி வர்றாங்க, 3வது
காஞ்சி மகான் வர்றாங்க, இப்படி எல்லாருமே இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த 8 பேரில் 5 பேர் துறவிகள் தான். வீர துறவி என்று சொல்லும் போது துறவிகள் தான் அவரை இயக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் நம்ம. அதனால் இவ்வளவு அருமையான ஒரு ஒரு பெரிய ஒரு மகான் வீர துறவி இப்படி நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கார். அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டு நாம் பெறுவதில் பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். இன்ஸ்பிரேஷனை மற்றவங்களுக்கு கொடுத்தார். அவரே இன்று இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானுடைய வழிகாட்டுதல் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அது தொடர்ந்து நாம் அவருடைய அந்த பயணத்தில் நாமும் சேர வேண்டும். இதற்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.